The sum of the squares of three consecutive natural numbers is 2030. What is the middle number? மூன்று அடுத்தடுத்த இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 2030 எனில் மைய எண் எது? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 அடுத்தடுத்த இயல் எண்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 3 நம்பர்ஸோட வர்க்கங்களின் கூடுதல் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் மைய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மைய எண் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். 3 அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னா அது என்ன ஃபார்மில் இருக்கும்னா கண்டினியூஸ் நம்பர்ஸ் 2 3 4 எடுத்துக்குவோம். 2 3 4ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது 3 அடுத்தடுத்த இயல் எண்கள் தான். மிடில் நம்பர் 3யாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் எப்படி இருக்குது 3 - 1ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி இருக்குன்னா 3 + 1ன்னு இருக்குது. இப்போ மைய எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்னவாக இருக்கும் எக்ஸ் - 1ஆக இருக்கும். அதுக்கு அடுத்த எண் என்னவாக இருக்கும் எக்ஸ் + 1ஆக இருக்கும். அப்போது 3 அடுத்தடுத்த இயல் எண்களை எந்த மாதிரி எழுதலான்னா எக்ஸ் - 1, எக்ஸ், எக்ஸ் + 1ன்னு எழுதலாம். இதுதான் 3 அடுத்தடுத்த இயல் எண்கள். அதோட மைய எண் எக்ஸ், அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 எண்களோட வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க 2030. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இருக்கிற கண்டிஷன் படி நம்ம கொஸ்டின் எழுதிடலாம். எக்ஸ் - 1 அதோட வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர், வர்க்கங்களின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் எக்ஸோட ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் + 1ஓட ஸ்கொயர் எக்ஸ் + 1 த ஹோல் ஸ்கொயர். அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2030ன்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணிக்க போகிறோம் 2030. இப்போது இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் இது மாதிரி மாடலில் இருக்குன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. லாஸ்ட் டேர்ம் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். அதே மாதிரி a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இந்த ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1ம் போட்டோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1ம் போட்டோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலா படி இந்த 2 டேர்மையும் நம்ம விரித்து எழுத போகிறோம். ஸோ a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் போடணும், பிக்கு பதிலாக 1 போடணும், ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இந்த டேர்மை இந்த ஃபார்முலாவில் விரித்து எழுதணும். ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1 போடணும். ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வந்து எக்ஸ், பி வந்து 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இது இஸ் ஈக்குவல் டு 2030. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் -2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 இஸ் ஈக்குவல் டு 2030. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் இங்கே ஒரு -2x இருக்குது, இங்கே ஒரு +2x இருக்குது. அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3 தடவை வந்திருக்கு. ஸோ 3x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 1 + 1 2 இஸ் ஈக்குவல் டு 2030. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2வை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போக போகிறோம். ஸோ 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2030. இங்கே +2 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது -2ஆக மாறும். 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2030 - 2 2028. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3யை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2028. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனில் மாறணும். ஸோ டிவைடட் பை 3 போட்டுக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 6 3s are 18, ரிமைனிங் 2, 7 3s are 21, ரிமைனிங் 1, 6 3s are 18. இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 676 கிடச்சிருக்கு. இந்த 676ங்கிற நம்பரை
நம்ம 26 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது எக்ஸோட வேல்யூ 26. இந்த இடத்துல 676 வந்து 26 ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் தெரியல அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற 4 நம்பரில் எந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து 676 வருதுன்னு பாருங்கள். எந்த நம்பரோடைய ஸ்கொயர் வந்து 676 வருதோ அதுதான் உங்களுக்குரிய ஆன்சராக இருக்கும். ஸோ x is equal to 26. ஆப்ஷன் B is the correct answer.